செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தில் பக்தி. அது என்னங்க, எவ்வளவோ பக்தி இருக்குது. திருவாசகத்தில் மட்டும் என்ன பக்தி வித்தியாசமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது நம்ம பக்தி எவ்வளோதான் இறைவன் மேலே கொண்டிருந்தாலும் நம்ம இப்படி தான் இறைவன் மேலே பக்தி வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வழிகாட்டின ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை சொல்லலாம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால திருவாசகத்தில் முதல் வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு தமிழ் பக்தி இலக்கிய நூலும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் ஆரம்பிக்கலை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நமசிவாய வாழ்க அப்படின்னு இந்த நம்ம இறைநாமத்தை சொல்லும் பொழுதே நம்ம இறைவனுடைய பாதத்தில் சரணடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு முழுமைத்தன்மையை நம்ம உணர முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருவாசகத்தை 8வது மந்திரமாக வச்சுருக்காங்க. அதாவது 8வது திருமுறையாக வச்சுருக்காங்க. 12 திருமுறைகளில் 8வது திருமுறையாக வச்சுருக்காங்க. இந்த 8வது திருமுறையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது திருமுறையை சிகா மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சிகா மந்திரம் அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த 8வது இந்த சிகா மந்திரத்துக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் சிகா மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த 8வதாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். இப்போது கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் அப்படின்னு சொன்னால் கீதையை சொல்லலாம். அதே மாதிரி மனிதனுக்கு சொன்ன நூல் அப்படின்னு சொன்னால் திருக்குறளை சொல்லலாம். ஆனால் மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல் எது அப்படின்னா திருவாசகத்தை சொல்லலாம். இப்படி திருவாசகத்தினுடைய பெருமையை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நூல். அதனால நம்ம எல்லாருமே இறைவன் மீது பக்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் ஒவ்வொன்றையுமே உணர்ந்து படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கண்டிப்பாக இறைவனுடைய பாதத்தில் நம்ம சரணடைவோம், இறைவனுடைய பாதத்தை அடைவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு பிடிச்சவங்களுடைய படத்தை பாக்கெட்டில் பர்ஸில் வச்சு அப்பப்போ பார்த்துப்போம். இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஒரு உணர்வு. ஆனால் வள்ளலார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய குடும்பியில் மேலே அந்த திருவாசகத்தை எழுதி மேலே வச்சு அப்பப்போ தொட்டு பார்த்துக்குருவாராம். ஏன் அப்படின்னா, அந்த திருவாசகத்தை அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஊன் படிக்க உடம்பு படிக்க உயிர் படிக்க நாடி நரம்பெல்லாம் படிக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் திருவாசகத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த திருவாசகத்தினுடைய மேன்மையை நம்ம எல்லாருமே உணரணும். கண்டிப்பாக எல்லா சைவ ஆலயங்கள்லையும் திருவாசகம் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா கோயில்களிலும் கண்டிப்பாக திருவாசக முற்றோதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கும் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய திருவாசக பாடல்கள் காணொளிகள் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய நட்புகள் உறவுகள் சொந்தங்கள் எல்லாருமே திருவாசக வரிகளை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.